குட் மார்னிங் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அண்ட் உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். அண்ட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய உலக வாழ்க்கை தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் பற்றி இருக்குது. நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மக்களே. நம்ம இன்றைக்கி சன்ரைஸ் பார்த்த இந்த ஸ்பாட் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலக்காடு மாவட்டம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ கேரளாவில் ஒரு பெரிய நமக்கு தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டம். ஸோ பாலக்காடு மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒட்டப்பாலம் போகிற வழியில், ஸோ ஒட்டப்பாலத்துலேருந்து ஒட்டப்பாலம் தாண்டி வரணும். ஸோ பாலக்காடு மாவட்டம் அண்ட் ஒட்டப்பாலம். ஸோ ஒட்டப்பாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி 20 கிலோமீட்டருக்குள்ளே நினைக்கிறேன். ஸோ அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா சலவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் ஸோ நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குபேரன் டெம்பிள். ஸோ குபேரன் டெம்பிள்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை போய் பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே, தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டோம். எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணேங்க. 6 மணிக்கே வந்துட்டு சன்ரைஸ் வரவே இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அழகாக அந்த சன்ரைஸ் வந்துட்டு நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அழகான ஒரு சன்ரைஸ் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குபேரன் கோயிலை போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அண்ட் எங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் மக்களே. அண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாருங்க இன்றைக்கி. 6 மணிக்கே வந்துட்டு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தாங்க பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 7 மணி ஆகிடுச்சு இன்றைக்கி சன்ரைஸில். ஸோ இல்லைனா எப்பவுமே ஒரு 6:30க்கே பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டார் இன்றைக்கி. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பட் இந்த அழகான வியூவை மட்டும் பாருங்கள் மக்களே. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வியூ வந்து பார்க்கும்போது மார்னிங் அண்ட் டே ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கவங்க அதிகமாக நெல் வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் மாடு மேய்ச்சிட்டு அங்கே. ஸோ அண்ட் பறவைகள்லாம் பறந்துக்கிட்டு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. இப்போ தாங்க கண்ணு கூசுது, பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கே. ஸோ எவ்வளோ இதாக வெயிட் பண்ணி இப்போ தான் அவருக்கு பாருங்கள் மக்களே, அழகான சன்ரைஸை பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் குபேரன் கோயில் அண்ட் இன்னொரு பக்கம் மேலே அழகான சன்ரைஸ் அண்ட் சுற்றிலும் ஃபுல்லாக அழகான நெல் வயல்கள். ஓகே மக்களே, நான் அடுத்து கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சால் கோவிலில் பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் முடியலை அப்படின்னா தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியில் இருந்து சும்மா ஃபோட்டோ காட்டுறேன்.
மக்களே இப்போ நான் வந்து இந்த குபேர சேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் கோயில்கிட்ட வந்துட்டேன், உள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலாக உள்ளே வந்து வண்டி பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கோவிலோட ஆர்கிடெக்ட் வந்து ஒரு அழகாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய பிக்சர்ஸாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, அது மாதிரி சிலை வச்சு யானை சிலை வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. யானை நிற்கிற மாதிரி அந்தளவுக்கு உயரமாக அழகாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக யானோட பேர் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, கஜராஜன் பாம்பாடி ராஜன் போட்டிருக்காங்க. ஸோ குபேர கஷேத்திரம் செலவரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் மக்களே, ஸோ ஒரு அழகான யானை நிற்கிற மாதிரியே அழகாக இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மரத்தில் ஏதோ சங்கிலியில் கட்டி போட்ட மாதிரிலாம் இது போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாம்பாடி ராஜன் கஜராஜன் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல தரிசனம் இதுவும். ஸோ அழகான ஒரு இது பக்கத்தில். ஸோ நான் அடுத்து சாமி உள்ளே கும்பிட போகிறேன். உள்ளே முடிஞ்சால் காட்டுறேன், அப்படி இல்லைன்னா மக்கள் எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேங்க. ஓகேங்க மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு சுவாமி கும்பிட்டு ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு வீடியோஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ அதனால் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு ஸோ இப்படி கீழே வந்தாச்சுங்க. ஸோ இப்போ உள்ளே ரொம்ப பீஸ்ஃபுல், ரொம்ப அமைதி, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னாவே முதல் கடவுளாக நம்ம விநாயகர் இருக்கார். அவ்வளோ பெரிய சிலை இருக்குது. லக்ஷ்மி அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிருஷ்ணன் அண்ட் ஆல்சோ குபேரன் வந்துட்டு வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதாங்க ஆக்சுவலாக கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் போல் பாருங்கள். ஸோ குபேர கஷேத்திரம். ஸோ ஆக்சுவலாக இதில் தான் உள்ளே போகணும். ஸோ ஃபுல்லாக இருக்குது இப்படி. ஸோ சாமி கும்பிட்டாச்சு மக்களே. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு சில பக்கத்தில் இருக்க சில ஏரியாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, மக்களே இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம குபேரன் டெம்பிளில் வந்துட்டு நல்ல ஒரு சாமி தரிசனம் பண்ணோம். அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு மகா சிவாக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவக்ஷேத்திரம் ஒரு சிவன் கோவில் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் பக்கத்தில் வந்துட்டு இங்கே கமிட்டிஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டு நம்ம இந்த கோயிலோட வரலாறு பற்றி கேட்டுக்கலாம். ஸோ நமஸ்காரம் ஏட்டா. நமஸ்காரம். എൻ്റെ പേരെന്താണ് ഏട്ടാ? എൻ്റെ പേര് ഹരിദാസൻ നായർ. ഹരിദാസൻ നായർ. ஸோ அவர் ஆக்சுவலாக பிரசிடென்ட் ஆனவர். ஸோ ஆக்சுவலாக இவர் வந்துட்டு இப்போ இந்த கோவிலோட ஒரு வரலாறு சொல்ல போகிறாரு. ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? ക്ഷേത്രത്തിൻ്റെ ചരിത്രം നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പ് രൂപം കൊണ്ട അമ്പലമാണത്. ശരി ശരി. ഇത് രണ്ട് ഊരാളന്മാരാണ് ഇതിലുള്ളത്. ഓ ശരി. ഒന്ന് കാടമ്പറ്റമന, ഓ ശരി ശരി. ഒന്ന് പിന്നെ ഓട്ടൂർമന. അവരുടെ നടത്തിപ്പിലാണ് ഈ ക്ഷേത്രം നിലനിൽക്കുന്നത്. പക്ഷെ അവർ ഈ ഒരു കമ്മിറ്റിക്ക് ഇത് കൈമാറി ആ കമ്മിറ്റിയാണ് ഇപ്പോൾ നടത്തി വരുന്നത്. ഓ ശരി 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 ശരി. ചരിത്രം പറയുകയാണെന്ന് വെച്ചാൽ ഇത് പടിഞ്ഞാട്ട് പാർവതി സമേതനായി തിരിഞ്ഞിരിക്കുന്ന ദേവരാണ്. ഓ ശരി.
സൗമ്യ സ്വഭാവമാണ്. സൗമ്യ സ്വഭാവത്തിലിരിക്കുന്ന ആളാണ്. ഇവിടെയുള്ള ഭക്തർക്കൊക്കെ ഉള്ള ഒരു ആശ്രിതനാണ്. പിന്നെ ടിപ്പുവിൻ്റെ പടയോട്ടക്കാലത്ത് അത് തന്നെ ഇപ്പോൾ വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ നമുക്കറിയാലോ. ഈയൊക്കെ പടയോട്ടം ഉണ്ടായിരുന്നു എന്നാണ് പറയണത്. ആ സമയത്ത് ശ്രീകോവിലിൻ്റെ ഉള്ളിൽ കയറി ശ്രീകോവിൽ ബിംബൊക്കെ തച്ചുടച്ച്, പിന്നെ ഇവിടെ ഇങ്ങനെ അന്ന് ഈ ബലിക്കല്ല് പെരയൊന്നുമില്ല, ബലിക്കല്ല് പുറത്താ. ബലിക്കല്ലെല്ലാം തച്ചുടച്ച് അവരവരുടെ ഇതിൽ പോയി. ഇനിയും ഇവിടെ ചെറുതായിട്ട് പൂജ ഈ ഊരാളന്മാരിങ്ങനെ നടത്തിയായിരുന്നു, കമ്മിറ്റി ഒന്നുമല്ല. അതിന്റെ ശേഷമാണ് ഈ കമ്മിറ്റി ഉണ്ടായതും ഈ ഇത് നടത്തിപ്പ് തുടങ്ങിയത്. ഞങ്ങൾ ജനങ്ങളിൽ നിന്ന് പൈസ പിരിച്ചുണ്ടാക്കി ലക്ഷങ്ങൾ മുടക്കിയിട്ടാണ് ഈ അമ്പലം ഉണ്ടാക്കിയത്. ഇപ്പോഴും തന്നെ ഇവിടുത്തെ ജനങ്ങളാണ് ഇതിന്റെ രക്ഷാകർത്താക്കന്മാർ. അവരാണ് ഇത് നിലനിർത്തുന്നത്. ഉത്സവം എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ചുറ്റുവിളക്കുണ്ട്. അത് വൃശ്ചിക മാസത്തില് ചുറ്റുവിളക്കുണ്ട്. അതാണ് ഒരു പ്രധാന ഉത്സവം ഇവിടെ ഉള്ളൂ. പിന്നെ ഞങ്ങൾ കഴിഞ്ഞെല്ലാം ഞങ്ങൾ ഇവിടെ സപ്താഹം നടത്തി. അത് 7 ദിവസം പരിപാടിയാണത്. അത് നടത്തി. പിന്നെ ഇപ്പോൾ ഇത് ചുറ്റുവിളക്ക് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ന് 1-ാം തീയതി ധനുമാസം. ഇനിയൊരു 10 ദിവസം കൂടി ഉണ്ട്, 15 ദിവസം ഉണ്ട്. എന്നാൽ അത് കഴിഞ്ഞു. അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ അടുത്ത പരിപാടികൾ എന്തെങ്കിലുമൊക്കെ ആരെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അത് നടത്താൻ പ്രത്യേക ഉത്സവങ്ങളൊന്നുമില്ല. അതൊക്കെ സാധാരണ പരിപാടികളൊക്കെ നടത്തി പോണുണ്ട്. ഒന്നും മുടക്കം വരുത്താറില്ല. ஸோ மக்களே ஒரு அழகான நம்ம இந்த கோவிலோட வரலாறு கேட்டோம். அண்ட் ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அன்பு சூப்பராக இருந்தது. கேட்ட அடுத்த செகண்ட் ஓகே இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்ஷணம் கழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னாங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு இந்த கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ. ஸோ ஓகே மக்களே, நம்ம கிளம்பலாம். வந்துட்டு சுவாமி கும்பிட்டேன். வந்தோன்னே சாப்பிட சொன்னாங்க. நல்ல ஒரு பிரசாதம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேயும் இட்லி தாங்க பயங்கரம். ஆக்சுவலாக நேற்று சாமி கும்பிட்டப்போ அங்கேயே அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே இட்லி இதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இவர் பார்த்திங்கன்னா நம்ம சாந்தகுமார் அண்ணா. ஸோ இவங்க தான் நம்ம வீடியோ எடுக்கலாம். சரி எடுங்க பாருங்க அப்படின்னாங்க. நம்ம ஹாய் சொல்லிவிடுங்க. ஆக்சுவலாக ஹாய். ஸோ ஆக்சுவலாக மக்களே நம்ம சாப்பிட்லாம். அண்ட் சாப்பிட்டுட்டு அண்ட் எங்கே இருந்து பக்கத்தில் நல்லா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்டுக்கிறேன், பசிக்குது. அண்ட் மக்களே, இப்போ பார்த்துட்ருக்க இந்த பகுதி நம்ம சன்ரைஸ் பார்த்த செலவரான்ற பகுதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வாணியங்குளம்ன்ற இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படங்களும் சரி அண்ட் நிறைய மலையாள படங்களும் சரி ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா காவலன் அண்ட் கட்டப்பனா குஸ்தி அண்ட் நம்ம அரண்மனை 4 கிட்டத்தட்ட நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட அழகையும் சரி நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்களும் உள்ளேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. அப்படின்னா என்ட்ரி சார்ஜ் வந்து 30 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கு.
பேலஸ் மாதிரி தான் இருக்குது பார்த்தா. ஆக்சுவலாக வீடு தான் நம்ம இது. ஸோ இங்கே பார்க்கிங்லாம் வசதி இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்து இங்கே ஒரு வீடு இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு இன்னொரு வீடு. ஆக்சுவலாக இதில் எந்த வீட்டில் வந்து காவலன் ஷூட்டிங் அண்ட் அரண்மனைலாம் எடுத்தாங்க எனக்கு சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ காட்டலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நிறையா இருக்குங்க. இந்த பக்கம் அண்ட் இங்கே வேறு இருக்குது கொஞ்சம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன் அண்ட் பாருங்கள். மக்களே, இன்றைக்கான சன்ரைஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் கூட சேர்ந்து நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே கூட சில விஷயங்களையும் பார்த்தோம், சில இடங்களையும் பார்த்தோம். அண்ட் இங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசணும் பார்த்தோம். பட் முடியலை. என்ன காரணம் அப்படின்னா விவசாயம் இப்போ தான் போட்டிருக்காங்க. நம்ம நெல் பயிர் இப்போ தான் போட்டிருக்காங்க. அதிகமானது இங்கே விவசாயம் நெல் தான் நம்ம. ஸோ நெல் பயிர் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ யாரும் அங்கே வேலை செய்யலை. ஸோ கோயிலில் இருக்கவங்க மட்டும் பேசிவிட்டு அண்ட் அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. சில ஸ்பாட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த சன்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இந்த சன்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வேர்ல்ட் லைஃப் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து சன்ரைஸ் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.